Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃபன் கோம்போ காரசாரமான துவரம் பருப்பு தோசையும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பாம்பே சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த தோசையும் சட்னியும் எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகையான டிஃபன் கோம்போ போட்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க தோசையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா சாமான்களையும் ஒரே பாத்திரத்திலேயே போட்டுட்டு நல்லா ஒரு 2 தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு இதை ஊற வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. தண்ணிக்கு பதிலாக மோர், தண்ணியாக இருக்கிற மோர் 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுக்கணும். இது ஊற வைக்கிற டைமுன்னு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நான் காலையில் தோசை ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிசி பருப்பு மோரில் ஊறினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கு. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறியிருக்கு. அதிக நேரம் ஊறினா பரவாயில்ல, ஆனால் குறைஞ்சது 4 மணி நேரம்னாது இந்த அரிசி மோரோட ஊறினா தான் டேஸ்ட் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைக்கிறதுக்கு மற்ற சாமான்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கிறேன். சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சோம்பு சேர்த்து போட்டும் அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து காரத்துக்கு மிளகாய், வரமிளகாய் நான் சுடு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஒரு பெரிய மிக்சியில் அந்த மோர் ஊறின தண்ணியிலேயே நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுதில் நிறையா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் அந்த பாம்பே ரவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நெருன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அது மாதிரி ரொம்ப கெட்டியமாக அடை மாவு மாதிரியும் அரைக்க வேண்டாம். இப்போ நான் ஊறின அந்த மோர் தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு நீங்கள் உடனேயும் தோசை ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே அரிசி பருப்பு எல்லாமே ஒரு 8 மணி நேரமாக அந்த மோர்லேயே புளிச்சிருக்கு அப்படிங்கிறனால நான் உடனே தான் தோசை ஊற்ற போகிறேன். இந்த தோசை ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பாம்பே சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற கடுகு பொரிஞ்சு சீரகமும் பொரிஞ்சு லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். இந்த சட்னிக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு 35 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 4ஆக கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணினதோட அளவு 1 கப் அளவுக்கு இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் பெரிய வெங்காயம் நல்லா முழுசாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும். வெங்காயம் ரொம்ப செவக்கவும் கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 6 பச்சை மிளகாவை இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் தான். அதனால் நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளி, நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. அதில் இந்த கெட்டியாக காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வதங்கி குழஞ்சி வந்துடும்.
இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு மீடியம் தீயில் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை வெறுஞ்சட்டியில் வாசனை வர அளவுக்கு வறுத்துருக்குறேன். ரொம்ப சவக்கவும் கூடாது, அதே மாதிரி பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது உரல்லையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து பொடியாக போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக போட்டுட்டு இந்த சட்னியை வந்து திக்கனிங் பண்ணுறதுக்கு நம்ம சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சிருக்கிறேன். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா புளிச்ச இட்லி தோசை மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருக்கிறேன். இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் உடனே ஆஃப் பண்ணிட வேண்டாம். ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றினீங்கன்னா அது சரியாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க மிதமான தீயில். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியாக 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும். எலுமிச்சம்பழ சாறு உங்களோட தக்காளி புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கணும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி விரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா மோர் போட்டதுக்கு அதுக்குமா நம்ம வந்து சுருண்டு வராமல் இருக்கும் நம்ம தோசை வந்து வாக்குறப்ப. இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் தோசை ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துட்டு நீங்கள் தோசையை வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், திக்காக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இதில் தேவைப்பட்ட வெங்காயம் சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வெந்து வந்துருச்சு. நான் வந்து திருப்பி போட போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரான மோர் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த தோசையும் பாம்பே சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.